எவ்வளவுதான் சூப்பரான வீடியோவா இருந்தாலும் தம்ப்நெயில் நல்லா இருந்தாதான் யூடியூப் வீடியோஸ்க்கு வியூஸ் நிறையவே வரும். அப்படிப்பட்ட முக்கியமான ட்ரெண்டிங்கான தம்ப்நெயில் இதோ இந்த மாதிரி தம்ப்நெயிலை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்றத ரெண்டு மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். ரெண்டாவது மெத்தட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதே மாதிரி ரொம்பவே ஈஸியா சிம்பிளா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட்ல எப்படி ஏஐ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல நம்ம எப்படி சாம்பிள் தம்ப்நெயில் வச்சு ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். உங்க கண்டென்ட்க்கு ரிலேட்டடான டாபிக்கை யூடியூப்ல சர்ச் பண்ணி அதுல உங்களுக்கு பிடிச்ச தம்ப்நெயிலை ஸ்கிரீன்ஷாட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ தம்ப்நெயில் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணியிருக்கேன். இதுல எனக்கு இந்த தம்ப்நெயில் கொஞ்சம் பிடிச்சிருந்தது. நம்ம கம்ப்யூட்டர்ல ஸ்னிப்பிங் டூல் அப்படிங்கிற டூல் இருக்கும். இதுல நியூ கொடுத்துட்டு இந்த தம்ப்நெயிலை நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிற தம்ப்நெயிலை இங்க காப்பி பண்ணிட்டு ChatGPTல இந்த தம்ப்நெயிலை காப்பி பண்ணியிருக்கோம்ல, ஸோ Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாஸ்டர் ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூகுள் டாக்ஸோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண ப்ராம்ப்டை எடுத்துட்டு இமேஜ் கீழே நான் பேஸ்ட் பண்றேன். ரொம்ப முக்கியமா மறக்காம உங்க வீடியோவோட டைட்டிலை இந்த தேர்ட் ஸ்டெப்ல மறக்காம பேஸ்ட் பண்ணிருங்க. டைட்டிலை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன், என்ட்ரு கொடுக்கலாம். இந்த இமேஜ் அண்ட் நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை டைட்டில் இதெல்லாம் கரெக்டாக அனலைஸ் பண்ணி இது ரிலேட்டடான ப்ராம்ப்டை நமக்கு சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுக்க போகுது. ஸோ ChatGPT நமக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இந்த ப்ராம்ப்டை நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ நம்ம கூகுள் ஃப்ளோ வந்துக்கலாம். தென் கிரியேட் வித் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்டில் 150 ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இமேஜுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசாக தேவைப்படாது. இங்கே நியூ அப்படிங்கிறத கொடுத்துட்டு ரொம்ப முக்கியமாக செட்டிங்ஸ் நம்ம கவனிக்கணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். இமேஜ் கொடுத்துட்டு தம்ப்நெயில் நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கணும். எத்தனை இமேஜ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம 4 எப்பயுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இமேஜ் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே 0 கிரெடிட்ஸ் தான். நீங்கள் 4 செலக்ட் பண்ணிங்கன்னா 4 இமேஜ் வரும். அதில் எது பெஸ்ட்டோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நானோ பண்ண 2 தான் இப்போ வந்திருக்க ரீசெண்டான மாடல். ஸோ இங்கே நம்ம காப்பி பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராம்ப்ட் பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களோட இமேஜை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும், அதாவது உங்களோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி. ஸோ நான் இந்த ஃபோட்டோவை இந்த இதுக்கு செலக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ட்ராக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னோட இமேஜ் இங்கே பேஸ்ட் ஆகிக்கிட்டோம். எதுக்காக அப்படின்னா நம்ம இமேஜை வச்சு தான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த இமேஜ் நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ்லாம் இங்கே காட்டும். இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன். நம்ம 4 இமேஜ் கொடுத்தனால நமக்கு 4 ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நமக்கு ஃபெயில்ட் ஆயிடுச்சு. ஸோ நான் திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணனால ஒரு இது ஜென்ரேட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில் ரெடி. என்னோட ஃபேஸ் ரொம்பவே கொடூரமாக வந்திருக்கு. ஸோ இப்போ அகைன் இதை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபேஸ் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த இமேஜில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு ப்ராம்ப்ட் கொடுத்துட்டு அகைன் சேம் இமேஜை நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் கொடுத்த சேம் இமேஜ் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு. இந்த இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் ஒரு முக்கியமான டிப் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் வெளியில் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் இதை கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் 2K அப்ஸ்கேலோட இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இப்போ நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த இமேஜ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இமேஜ் டவுன்லோட் பண்ணியாச்சு. இது ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீயாகவே பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் சாம்பிள் இமேஜ். அடிஷ்னல் கரெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே டெக்ஸ்ட்லாம் வந்து ஒரு மாதிரி கரெக்டாக இல்லை, ஸோ அப்படிங்கிற டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா எப்பயுமே டெக்ஸ்ட் கொஞ்சம் பிரச்சனையாக தான் வருது. ஸோ இப்போ அகைன் நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ முதல்ல டெக்ஸ்ட் எதுவுமே சரியாக புரியாமல் இருந்தது. இப்போ நான் அடிஷ்னலாக கரெக்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் எல்லாமே ஏஐ தம்ப்நெயில் மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அடிஷ்னலாக கரெக்ஷன் பண்ணாலும் இந்த ஃப்ளோவில் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதுவும் அன்லிமிட்டட் டைம் பண்ணிக்கலாம். தம்ப்நெயிலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஸோ ரொம்பவே அருமையாக இருக்குது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம கிரியேட் பண்ண தம்ப்நெயில். சாம்பிள் தம்ப்நெயில் யூஸ் பண்ணி நமக்கு தேவையான சூப்பரான தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் மெத்தட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலை 80% மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் நம்ம சேனலுடைய வீடியோஸை பாக்கீங்க. ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா இந்த மாதிரி ஏஐ பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு 100 லைக்ஸ், 100 சப்ஸ்கிரைபர்ஸ், 15K ஹைப்ஸ், 50 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ என்ன அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி உங்க பிராண்டுக்கு தேவையான லோகோ எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த லோகோவை எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ட்ரெண்டிங்கா அனிமேஷனும் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம நெக்ஸ்ட் வீடியோல போட போறோம். ஸோ மறக்காம லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
ரொம்ப முக்கியமா ஹைப் கொடுத்துருங்க. அதுதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ செகண்ட் மெத்தட்ல, அதாவது உங்க மைண்ட்ல இருக்க தம்ப்நெயிலை இந்த மாதிரி பேப்பர்ல ரஃபா டிரா பண்ணிட்டு அதை வச்சு எப்படி ஃப்ரீயா ஏஐ யூஸ் பண்ணி தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம்னு இந்த மெத்தட்ல பார்க்கலாம் வாங்க. நம்மளுடைய கூகுள் டாக்ஸ்ல கீழே மெத்தட் 2 அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் இருக்கும். அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ChatGPTல வந்து உங்களுடைய டூடுல் அப்லோட் பண்ணிக்கோங்க. ChatGPT அனலைஸ் பண்ணும். ரெடி பண்ணி வச்சிருந்த ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ChatGPT நமக்கு சூப்பரான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. காப்பி பண்ணிட்டு இப்போ அகைன் ஃப்ளோவில் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா பழைய ப்ராஜெக்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடாது. ஸோ நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படி நம்மளோட இமேஜ் அப்புறம் டூடுல் இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி நான் இந்த கூகுள் ஃப்ளோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் 150 கிரெடிட்ஸ் இன்னுமே குறையல. ஸோ ஏன் அப்படின்னா இமேஜுக்கு ஜெமினி எப்பயுமே கிரெடிட் எதுவுமே எடுத்துக்காது. ஸோ அன்லிமிட்டடாக நீங்கள் இமேஜ் அண்ட் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபேஸ் அப்புறம் தம்ப்நெயில் அப்லோட் ஆயிடுச்சு. ChatGPT கிரியேட் பண்ண ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஃபஸ்ட்டு என்னோட இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நாம் கிரியேட் பண்ண டூடில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் நம்மளுடைய செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ட்ரு கொடுப்போம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ தம்ப்நெயில் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டாக அனலைஸ் பண்ணி 4 இமேஜுமே பெட்டராகவே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தம்ப்நெயில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் கிரியேட் பண்ண இந்த தம்ப்நெயிலில் எனக்கு தேவையான சேஞ்சஸ் நான் பண்ணிட்டேன். தம்ப்நெயிலோட டெக்ஸ்ட்டு ஒரு கரெக்டான வேர்ட்லேயே இருக்காது. இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த தம்ப்நெயிலை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண தம்ப்நெயில் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ChatGPTல போயிட்டு உங்களோட தம்ப்நெயிலை ஆட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு பேக்ரவுண்டில் உள்ள இமேஜில் உள்ள டெக்ஸ்ட் அண்ட் தம்ப்நெயில் கேட்டகரி சேஞ்ச் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சும்மா நான் எனக்கு தோணுன ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது ChatGPT என்ன பண்ணிக்கலாம், இதில் இருக்கிற 6 இமேஜுக்குமான தம்ப்நெயிலுக்கான ப்ராம்ப்டே இங்கே கொடுத்துருக்கு. தம்ப்நெயிலோட எல்லா இதையும் நம்ம காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி பண்ணிவிட்டு ஸோ அகைன் நம்மளோட இமேஜுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆல் த பேக்ரவுண்ட் thumbnails properly அப்படின்னு கொடுத்துட்டு கீழே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஆல் ப்ராம்ப்டையும், அதாவது ஒவ்வொரு இமேஜுக்குமான ப்ராம்ப்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ட்ரு பண்ணும்போது ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய தம்ப்நெயில் எல்லாமே ஓரளவு பெஸ்ட்டாகவே வந்திருக்கும். ஸோ இங்கேயுமே சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய தம்ப்நெயில் டிசைனை இன்னுமே பெட்டர் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு நிறைய அடிஷ்னல் டூல்ஸ் இருக்கும். இங்கே ட்ரா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த டிசைனில் எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிக்கல, இல்லை ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி ஏரோ மார்க் கொடுத்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம், இல்லை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த தம்ப்நெயிலே பெட்டராக இருக்குது. ஸோ இதை கொடுத்து நான் வழக்கம் போல் 2K அப்ஸ்கேல்டில் இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு சூப்பராக இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. 2 மெத்தடில் நம்ம தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணலாம் ஏஐ யூஸ் பண்ணி, அதுவும் ஃப்ரீயாக அப்படின்னு பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நீங்கள் எந்த மெத்தட் ட்ரை பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் 5 ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் ஃபார் வீடியோ ஜென்ரேஷன் பற்றி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டெவேன்ராஜ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஏஐ ஜென் தமிழ்.